Hello friends, welcome back to Zavail Academy. I am GFR. ഞാൻ നിങ്ങളെ മുന്നാടി ഉക്കാറുന്നത് ഹൈബ്രിഡൈസേഷൻ കെമിക്കൽ ബോണ്ടിങ്ങിൽ ഇരിക്കുന്ന ഒരു ഇമ്പോർട്ടന്റ് ആണ് ടോപ്പിക് தானே എല്ലാവർക്കും மேபி கன்ஃபியூஷன் கூட இருக்கும் நினைக்குது ஓகே கொஞ்சம் கிளியர் பண்ணி பேசிக் லெவல்ல இருந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிடலாம் ஓகே ஹைபிரிடைசேஷன் சொன்னா what do you mean by hybrid orbital அது எனக்கு புரியுமா Okay, two or more atomic orbitals are joined together and we get number of hybrid orbital. அந்த hybrid orbital form பண்ணும்போ அங்கே ஒரு கண்டிஷன் கூட இருக்குது. அவங்களுக்கு in betweenல atomic orbitalக்கு in betweenல எனர்ஜி டிஃபரன்ஸ் பெரிய டிஃபரன்ஸ் வரக்கூடாது. அப்ப சின்ன எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்குன number of atomic orbitals are joined together and we get a hybrid orbital. எதுக்காக இப்படி atomic orbitals join பண்ணணும்? இந்த atomic orbitals join பண்ணும்போ உங்களுக்கு அவைலபிள் ஆகின கெமிக்கல் பாண்ட் இருக்குல்லே அது ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆகும். அதுதான் இங்க நோட் பண்ணி வச்சிருக்கிறது. அப்புறம் ஹைபிரிடைசேஷன் உனக்கு தெரிஞ்சா அது பார்த்து உனக்கு ஜியோமெட்ரி சொல்லிடா. And also accordance with our VSEPR theory. Okay, valence shell electron pair repulsion theory. அது பார்த்து bond angle சொல்லிடா. இப்படி நிறைய யூசஸ் இருக்குது. ஓகே அவங்களை எல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு உனக்கு ஸ்டெரிக் நம்பர் என்னன்னு தெரிஞ்சா போதும். ஓகே ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு ஓகே லிசன் ஹியர். ஓகே இங்கே பாருங்க ஸ்டெரிக் நம்பர் Z ஈக்குவல் டு steric number Z equal to number of sigma bond plus number of lone pair plus number of unpair. இந்த Z value இருக்குல்ல அதை எப்படி கால்குலேட் பண்ணும்? ஓகே இங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே இங்க இந்த Z வேல்யூ இருக்குல்லே that equal to 2 கிடைச்சா பார்க்காம சொல்லிடா ஹைபிரிடைசேஷன் equal to sp தான். அப்படியே நீங்க பாரு Z equal to 3 கிடைச்சா equal to sp2 தான். Z equal to 4 ஆகி இருந்தா sp3 ஹைபிரிடைசேஷன் தான். Z equal to 5 ஆகி இருந்தா sp4 போட முடியுமா? இல்லை. ரீசன் P சொன்னா அங்க இருக்கிறது px py pz இப்படி மூணு ஆர்பிட்டல் தானே. அப்ப யாரை பார்க்கணும்? sp3d சொல்லணும். ஓகே அப்புறம் ஈக்குவல் டு 6 ஆயிருந்தா யாரை எடுத்துடலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு sp3d2 ஆகலாம். ஈக்குவல் டு 7 ஆயிருந்தா sp3d3 ஆகலாம். ஓகே இங்க ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லுது, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. how to calculate the lone pair. முன்னாடி ஓகே lone pair equal to lone pair தான் கொஞ்சம் கஷ்டம். lone pair equal to valence electron on central atom plus negative charge. அந்த காம்பவுண்ட் மேபி அயோன் ஆயிருந்தா அதுக்கு டோப்பில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் ஆட் பண்ணணும். ஓகே அந்த வேல்யூ மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஓகே மேக்னிடியூட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் மைனஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருந்தா கேட்டயோனிக் ஸ்பீஷீஸ் ஆயிருந்தா பாசிட்டிவ் சார்ஜ் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் நம்பர் ஆஃப் ஷேட் எலக்ட்ரான். ஓகே இங்க நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே ஓகே தான், ஈஸி தான். ஓகே அப்புறம் நம்பர் ஆஃப் ஷேட் எலக்ட்ரான் எப்படி கவுண்ட் பண்ணுவே? நம்பர் ஆஃப் ஷேட் எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணணும்னா அங்க ஒரு நல்ல ஷார்ட்கட் இருக்கு, இங்க நல்லா பாரு. ஓகே நம்பர் ஆஃப் ஷேட் எலக்ட்ரான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேட் எலக்ட்ரான். To calculate the number of shared electron, no problem, Ashanti. Bye. என்னடே no problem, Asha, Andy money. Bye. No problem, Asha, Andy, bye. This is our 15th group element. O, sa, si, tepo. O, sa, si, tepo.
அப்புறம் இவங்கள் எல்லாமே இதுதான் உங்களுக்கு முக்கியமா வேணும். ஓகே, நல்லா புரிஞ்சு வச்சுது. இவங்கள் எல்லாமே நம்பர் ஆஃப் ஷேர்ட் எலக்ட்ரான் ஈக்குவல் டு 3. 15th group required 3 electron. So thereon shared electron equal to, if nitrogen are joined with a central atom, 1 nitrogen இருந்தா நீங்க 3 shared போடுங்க. எப்படின்னு காமிச்சதா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் இங்க இது இருக்குல்ல 16th group இருக்குல்ல, ஓ சசிட்டப்போ அவங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ட் எலக்ட்ரான் ஈக்குவல் டு 2. ஃபிளிக்ரிபிரியாட், this is our halogen. ஓகே, அவங்களோட ஷேரிங் எவ்வளவா? 1 தான். அப்புறம் கூட ஒரு கூட எடுத்துக்கோ. ஓகே, ஆல்வேஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிற தான் ஹைட்ரோஜன். அவங்களுக்கும் ஷேரிங் எவ்வளவு வருது? 1 தான். ஓகே, அப்புறம் இனி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நோட் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஓகே, ஸ்டெரிக் நம்பர் பார்த்ததா சொல்லணும். ஆனா டு கெட் தி ஸ்டெரிக் நம்பர் we should required lone pair. ஷேரிங் so easy தான். அது எப்படின்னு இப்ப காமிச்சேன். ஓகே, 15th group fully number of sharing equal to 3, 16th group 2, then 17th group equal to 1. Also hydrogen also equal to என்ன? hydrogen equal to சொல்லுங்க தம்பி, hydrogen equal to 1. Okay, then here we have some examples. First molecule எடுத்து பார்க்கலாம். phosphorus pentachloride, PCl5. our PCl5. So easy da, எல்லாருக்கும் தெரியும். Okay, first of all we want to know lone pair. Okay, lone pair count பண்ணும்போ இங்கே யார கூட போடணும்? all by 2 கூட போடணும். இங்க லோன் பேர் எலக்ட்ரான் தான் இந்த மெத்தட். லோன் பேர் எடுக்கும்போ all, that means valence electron in central atom plus negative charge minus positive charge, then minus number of shared electron, all divided by 2. ஓகே, அது அப்படியே செஞ்சு காமிச்சுதா. இங்க PCl5 தானே. PCl5 வரும்போ phosphorus எந்த குரூப் எலிமெண்டா? phosphorus no problem Ashanti, bye. எந்த குரூப் எலிமெண்டா? 15th group. 15th group element outermost shell has 5 electron. எப்படி கவுண்ட் பண்ணியது சார்? சிம்பிள் தானே. group number -10, group number -10, group number -10. எப்படி கவுண்ட் பண்ணோம்? group number -10, group number equal to 15 -10, that is equal to 5. அப்போ இங்கே valence electron of phosphorus is the central atom. Okay, valence electron equal to 5 minus, here there is no charge man, there is no positive, there is no negative, ஒண்ணுமே இல்லை. positive negative charge ஒண்ணுமே இல்லை. but direct யார் எடுத்துக்கோ? minus, we want to subtract number of shared electron. Here the chlorine from 17th group. 17th group sharing equal to 1. அப்படி எவ்வளவு chlorine இருக்கு? 5 இருக்குலே. 5 இருக்குலே இருக்கு. so 5 into 1, that is equal to 5. so lone pair equal to 0. இனி ஒண்ணுமே இல்லை. hybridization, otherwise steric number Z equal to, எப்படி எடுக்கலாம்? number of sigma bond. எப்படி கவுண்ட் பண்ணும் sigma bond? ஒண்ணுமே இல்லை. central atom மாத்தி வச்சுக்கோ, கூட யார் இருக்குது அவங்களோட நம்பர் ஓடு. புரிஞ்சா? இல்லன்னு எனக்குது. ஓகே, இங்க பாரு, phosphorus தானே central atom, கூட யார் இருக்கு? 5 chlorine, 5. so their number of sigma bond equal to 5 sigma bond. Here maybe valency 2, 3, you don't want to bother about that, just you can assume here SO3. There also number of sigma bond equal to 3. இந்த 3 தான் வேணும். ஈஸி தானே? எப்படி இருக்கு? ஈஸி தான். ஓகே, இங்க புரிஞ்சுக்கோ. 5 சிக்மா பாண்ட் இருக்குது. லோன் பேர் இருக்குமா? இல்லை. 0 லோன் பேர் இருக்கு. அப்புறம் 0 அன்பேர் இருக்கு. ஒண்ணுமே இல்லை. ஓகே, இங்கே equal to 5, Z equal to 5. Z equal to 5 means our hybridization equal to sp3d. ஒரு S இருக்கு, 3 p இருக்கு, கூட யாரும் இருக்குது? D கூட இருக்குது. இதுதான் PCl5. ஓகே, தென் இது பார்த்து உங்களுக்கு VSEPR தியரி ஃபாலோ பண்ணி இருந்தா கண்டிப்பா இதோட ஜியோமெட்ரி சொல்லிடா.
ஓகே, இதோட ஜியோமெட்ரி தான் யாரு? ட்ரையாகோனல் பைபிரமிடல். அது இப்படி வேணும்னா அதெல்லாம் அப்புறம் வேற ஒரு வீடியோல காமிச்சேன். Anyhow, we want to draw the structure simply PCl5. Here one chlorine, here one chlorine. This is called as axial bond. This one. இந்த சைடுல இருக்கலே இவங்களுக்கு என்ன சொல்லுங்க? This is our axial bond. This one is our equatorial bond. ஓகே, இல்ல நெக்ஸ்ட் வீடியோல சொல்லிடலாம். அப்புறம் கொஞ்சம் கூட எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஓகே, இங்க புரிஞ்சு வச்சுக்கூட எவ்வளவு ஈஸி தான். IF7. ஓகே, then iodine heptafluoride. IF7, there is no any charge. Then first of all we want to calculate lone pair. சொல்லட்டுமா? lone pair எப்படி lone pair கவுண்ட் பண்ணுவே? lone pair இங்க கவுண்ட் பண்ணணும்னா ஓகே, இங்கே டோட்டல் சென்ட்ரல் ஆட்டம் யாரு? iodine. Okay, iodine is the central atom. And the iodine எந்த group element? 17th group element. Outermost shall have 17 minus 10, that is equal to 7. Outermost shall contain 7 valence electron. There is no any charge. So we don't want to add or subtract the numbers from there. There we were directly subtracted the number of shade. Number of shade equal to fluorine உட ஷேரிங். fluorine எந்த குரூப் எலிமெண்டா? fluorine is the 17th group element தானே. அப்ப அங்க ஷேரிங் எவ்வளவு வருது? 7 fluorine are there. So sharing equal to 7. Then 7 minus 7 equal to 0. So lone pair equal to 0, unpair equal to 0. lone pair இல்லனா unpairum 0. ஓகேவா? இப்போ இங்க லோன் பேர் உனக்கு வெறும் லோன் பேர் எலக்ட்ரான் மட்டும் எடுத்திருந்தா உனக்கு அவைலபிள் ஆகிறது ஏதாவது ஓடு நம்பரா இருந்தா கண்டிப்பா அங்கே யார் இருக்குவே? ஒரு அன்பேர் கூட இருக்கும். எப்படி? 5 இருக்கு. லோன் பேர் எலக்ட்ரான் ஈக்குவல் டு 5 இருந்தா இது டிவைட் பை 2 போட்டா உனக்கு யாரு வரும்? 2.5 வரும் தானே. எலக்ட்ரான்ஸ் உடைச்சு போட முடியுமா? இல்லை. அப்ப நான் என்ன பண்ணும்? அதோட இருக்கிற ஈவன் நம்பர் இருக்குல்ல, அதுதான் யாரு? 4. அந்த 4/2 2. அப்ப அங்க ஹியர் 5 equal to lone paired electron 5 ஆயிருந்தா that is equal to 2 lone pair இருக்குது, 1 unpair இருக்குது. அப்படிதான் கவுண்ட் பண்ணணும். ஓகே, அப்புறம் இங்க பாருங்க, இங்க லோன் பேரே இல்லை. அப்ப இங்க z வேல்யூ ஈக்குவல் டு எவ்வளவு சிக்மா பாண்ட் இருக்கு? எவ்வளவு இருக்கு? அங்கே 7 தானே. IF7 தான் சிக்மா பாண்ட். அங்கே 7 சிக்மா பாண்ட் இருக்கு. லோன் பேர் there is no lone pair and unpair, so that is equal to 7. So 7 equal to, so hybridization equal to sp3d3. sp3d3 are there. Okay, total 4 plus 3, that is equal to 7. That's all. Okay, next பார்க்கலாம். இங்க EF6 இருக்குல்ல, E small letter, xenon from hey நீ யாரு? கிருஷ்ணனோ சீதையோ ராமனோ? இது யாரடே? our 18th group. So lone pair equal to, இனி மைண்ட் கால்குலேஷன் வேணும். பெண்ணெல்லாம் எடுத்து தூர போடு. Okay, that is equal to 18th group element. Outermost shell has totally 8 electron, isn't it? 18 minus 8, that is equal to 8 electron. அங்கே 8 இருக்கு. valence shell electron and central atom equal to 8. அப்புறம் இங்கே charges ஒண்ணுமே இல்லை. and also இங்க யார் இருக்குது? F4, fluorine 4. அப்ப ஷேட் ஈக்குவல் டு யாரு வருவே? 4 வரும். that is equal to 4. lone paired electron equal to 4. lone pair equal to by 2. therefore 4/2, that is equal to 2 lone pair are there. LP 2 lone pair are there. So Z equal to number of sigma bond எவ்வளவு? 4 தானே. ஓகே, xenon கூட சென்ட்ரல் ஆட்டம் கூட எவ்வளவு ஆட்டம் கூட இருக்குது அவங்கள தான் எடுக்கணும். அப்ப இங்க 4 sigma bond plus 2 lone pair. unpair இருக்கா? இல்லை. reason this is this 2 otherwise this 4 is an even number. Okay, then here total equal to 6 வருது. 6, so hybridization equal to ஒரு s இருக்கு, 3 p இருக்கு, total 4 completed. Now we want to add 2 here. Okay, total equal to sp3d2. the hybridization equal to sp3d2. எப்படி இருக்கு? ஓகே, நீங்க இங்க பார்க்காம அப்படியே உட்கார்ந்துட்டு பெனிஃபிட் இல்லை. பார்க்காதே என்ன பார்க்காது,
இப்படி இல்லட இங்க பாரு என் கூட வா ஓகேவா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் ட்ரை அயோடைடு அயோன் தட் மீன்ஸ் I3 மைனஸ் இங்க சென்ட்ரல் ஆட்டம் யாரு பிரிச்சு போலடே இப்படிதான் போடணும் I2 minus I2 minus okay this is the presentation I2 minus there iodine is the central atom that we know that so lone pair equal to LP equal to okay first lone pair electron count பண்ணிடாம தானே lone pair equal to total outermost shell of 17th group iodine is a 17th group element outermost shell has 7 electron அப்புறம் இங்க சார்ஜ் இருக்குலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அதை ஆட் பண்ணுங்க +1 ஆட் பண்ணுங்க மேக்னிட்யூட் மட்டும் தான் ஆட் பண்ணணும் சார்ஜ் வேணும் ஓகே பாசிட்டிவா இருந்தா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க மேக்னிட்யூட் நெகட்டிவா இருந்தா ஆட் பண்ணுங்க ரீசன் அவ்வளவு எலக்ட்ரான் அந்த அயோடினுக்கு கிடைச்சிருக்குது ஓகே அப்புறம் மைனஸ் இங்க I2 தானே ஷேரிங் எவ்வளவு 2 due to 1 iodine sharing equal to 1 so sharing equal to 2 8 minus 2 that is equal to 6 വരുവേ so lone pair equal to by 2 we want to add by 2 that is equal to 3 lone pair are there so Z equal to number of sigma bond equal to 2 sigma எப்படியா கிடைச்சது உனக்கு எப்படி கிடைக்கும் இதுதான் ஓகே இதுதான் இங்க பாரு இங்க lone pair equal to this one sigma bond equal to 2 this 2 other than central atom okay then 2 sigma bond plus 3 lone pair இருக்குது hybridization யாரு வருவே 5 வருவே 5 equal to Z equal to steric number equal to 5 கிடைச்சா hybridization equal to sp3d போடலாம் sp3d போடலாம் okay அவ்வளவுதான் clear all of you clear all of you ஓகே அப்புறம் இனி மேபி இப்படி வந்தாலோ சார் வேற ஏதாவது நீங்க இதுவரை சொல்லியது ஒரு ஆட்டம் மட்டும் இருக்கிறது தானே அப்புறம் பார்க்கலாம் XeOF2 எடுக்கலாம் தானே பார்க்கலாம் ஓகே XeOF2 இங்க லோன் பேர் எலக்ட்ரான் ஈக்குவல் டு சென்ட்ரல் ஆட்டம் யாரு xenon தான் பெரிய ஆட்டம் ஆகணும் சென்ட்ரல் ஆட்டத்துக்கு நிறைய ரூல் இருக்கு அதெல்லாம் வேணும்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல செஞ்சிடலாம் ஓகே xenon தான் சென்ட்ரல் ஆட்டம் இங்கே வெளியில ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருக்குது தென் அப்புறம் சார்ஜ் ஒண்ணுமே இல்லை அப்ப சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க ஷேரிங் ஆக்சிஜனோட ஷேரிங் எவ்வளவு 2 தானே ஓ சாசி டெப்போ okay 16th group sharing equal to 2 minus again why this colaveri again subtract பண்ணது அங்கே யார் இருக்குது 2 ஹாலஜன் கூட இருக்கலே அவங்களும் சைடு ஆட்டம் தான் ஒரு ஆளுதான் சென்ட்ரல் ஆட்டம் அங்க இருக்கிறது அப்ப அவங்களும் F2 also 2 fluorine so 2 sharing will be there that is equal to 8 minus 2 that is equal to 4 therefore lone pair equal to by 2 are there by 2 that is equal to 2 lone pair are there so Z equal to எவ்வளவு sharing பார்த்து சொல்ல முடியுமா எவ்வளவு ஷேரிங் இருக்குது சென்ட்ரல் ஆட்டம் எல்லாமே யாரெல்லாம் இருக்குது அங்கே O இருக்குது F2 இருக்குது O இருக்குது F2 இருக்குது டோட்டல் எவ்வளவு 3 are there so 3 sigma bond இருக்குது எப்படி சார் ஆக்சிஜனோட வேலன்சி 2 தானே டபுள் பாண்ட் கிரியேட் பண்ணும் தானே கிரியேட் பண்ணும் யாரு சொல்லி இல்லன்னு ஓகே கிரியேட் பண்ணது ஆனா அங்கே டபுள் பாண்ட் இருக்கலே அதுல ஒரு ஆளு மட்டும் தான் யாரு சிக்மா பாண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஷுட் பி பை பாண்ட் எனக்கு யாரு வேணும் சிக்மா பாண்ட் only to count the steric number okay அப்ப இங்க சிக்மா பாண்ட் எவ்வளவு 3 are there 1 oxygen 2 fluorine are there 3 okay plus along with that 2 lone pair are there okay so equal to total number equal to 5 that 5 equal to hybridization equal to sp3 are there எப்படி இருக்கு clear all of you okay we will meet again with another video bye bye